நேர்ல 2 பேரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து ஜூன் 15ஆம் தேதி இந்த வழக்க தள்ளி வச்சிருக்காங்க. 2 வழக்கறிஞர்கள்ட்டையும் கேட்டு தான் வந்து நேர்ல வர்றத 2 பேருமே சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஜூன் 15ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க. ஜூன் 15ஆம் தேதி இந்த வழக்கு வரும்போது விஜய், சங்கீதா 2 பேருமே பார்த்தீங்கன்னா நேர்ல ஆஜராகணும் நீதிமன்றத்துல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. நீதிமன்றத்துக்கு வெளியில செட்டில் பண்றதுக்கு சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு பிரபல நட்சத்திர ஹோட்டல்ல வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜய், சங்கீதா 2 தரப்பு வழக்கறிஞர்கள், அது இல்லாம 2 தரப்பு குடும்ப நண்பர்கள், இது இவங்களை மீறி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர் கலந்துட்டு இருக்காரு. அந்த முக்கியமான நபர் யாருன்னா, விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரரை ரொம்ப நம்புறாரு. விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரோடைய பிடியில இருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த ஜோசியக்கார் கிழிக்கிற கோட்டை வந்து விஜய் தாண்ட மாட்டார். இன்னும் சொல்ல போனா அந்த ஜோசியக்காரோட கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜோசியக்காரர் விஜய் ரொம்ப நம்புறாரு. அதனால அந்த ஜோசியக்காரும் அந்த அந்த அன்னைக்கு நடந்த அந்த மத்தியஸ்தரை வந்து கலந்துருக்கிறாரு. ஸோ அது சங்கீதா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து அவங்க வழக்கறிஞர்கள் மூலமா விஜயோடைய வழக்கறிஞர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க.